ஓகே, இன்னைக்கு வந்து பிரபு அப்பா வந்து அப்பா பண்ணது ஸ்ரீதரன் ஸ்ரீதர் பிரபுடைய இன்னைக்கு 2வது வருஷம் தவுசு இன்னைக்கு. ஓ சிஸ்டர் உட்காருங்க, இடம் உள்ள. வாங்க வாங்க கொடுங்க மாதிரி உங்கள் அக்கா தானே. நீங்கள் வந்து உள்ளே வாங்க. வேலைக்கு வராங்களா? ஓகே ஓகே சரி சரி சரி. ஒரு ஆத்மா இறந்தாலும் சரி பிறந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? இறக்குறதும் பிறக்கிறது எப்படி நல்ல விஷயமோ அதே போல் இறப்பும் வந்து ஒரு ஒரு பயணம் தான். அதனால் வந்து இந்த ஆத்மா எந்த உடல் எடுத்தாலும் அது வந்து மனித உடலோ இல்லை மிருக உடலோ நம்ம வந்து கண்டிப்பாக மனசை பிரிவு எடுத்தால் கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது. மனித பிரிவோட கடமை வந்து என்னது? விஜய் ஸ்ரீமான் சொல்லுங்கள். மனித பிரிவோட கடமை என்னது? அதான் மனசுனா பிறகுது எதுக்காக சொல்லுங்க ப்ரோ? மனிதனாக பிறகுது எதுக்காகம்மா? தெரியலையா? தெரியலையா? விட்டுருங்களா? இல்லை மனிதன் எதுக்கு நம்ம பிறகுறோம்? விஜய் ஸ்ரீமான் சொல்லுங்க. கிருஷ்ணகிரி போகணுமா? எதுக்காக மனுஷன் பிறகுறோம்? முதல் எதுக்கு வருவோம்? மெயின் காரணம் என்னது ப்ரூவ் சொல்லுங்க. மனுஷனா பிறகு எதுக்கு? மிருகம் மாரி நடக்கக்கூடாது. நம்ம வந்து மனிதர்கள் மாரி நடந்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? நம்ம மனிதர்கள் ஆனால் நம்ம மிருகம் மாரி நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஓகே, மிருகத்துக்கு நம்மளுக்கு எங்கே வித்தியாசப்படுது? ஈஸி சொல்லுங்க. 5 அறிவு 6 அறிவு. அப்போ 6 அறிவு வச்சு என்ன பண்ணணும்? நம்ம 6 அறிவு வச்சு என்ன பண்ணணுமா? ப்ரூவ் 6 அறிவு இருக்குது. 6 அறிவு வச்சு என்ன பண்ணுறது? பாட்டிமா சொல்லுங்க. 6 அறிவுக்கு நம்மளோட இதுக்கு நம்ம ஒழுக்கமாக நல்லபடியாக ஒழுக்கமாக நல்லபடியாக இருக்கணும். வெரி குட். கதை அடிக்கிறீங்க ப்ரோ. அப்போ நம்ம 6 அறிவு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா மொதல் விஷயம் வந்து என்னன்னா நம்ம யார், கடவுள் யார், நம்மளுக்கும் கடவுளுக்கு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பகவானுடைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தா தான் நாளைக்கு நம்ம வந்து கட்டையில் போகும்போது இறக்கும் போது எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆன்மீகம் வந்து வயசான காலத்தில் பார்த்துக்கலாம் கிடையாது. ஓகேவா? வயசான காலத்தில் வந்து நம்மளுக்கு கண்ணு தெரியாது, முட்டி வலிக்கும், காது வலிக்கும், ஒன்று வலிக்கும், எதுவுமே கேட்க முடியாது. உடம்பு நல்லா கை கால் நல்லா இருக்கும் போது கேட்கணும். புரியுதா விஜய் ஸ்ரீ மாதாஜி? புரியுதா ப்ரோ? புரியுதா உங்களுக்கு? புரியுதா ப்ரோ? அதனால சின்ன வயசுலேயே நம்ம வந்து இப்போ நம்ம சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா குருக்குள்ளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாத்தையும். ஓகே, அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மனித பிரிவு வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக ஆக்கிடக்கூடாது. சும்மா பிறந்தமா கலந்தமாக ஆகிடக்கூடாது. ஓகேவா? மிருகத்துக்கும் நம்மளுக்கும் எங்கே வித்தியாசப்படுதுன்னா 4 விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்றது சொல்லுங்கள். சாப்பிட்றது அடுத்து என்ன பண்ணுவோம்? மிருகம் என்ன பண்ணுவோம்? தூங்குறது. வேறு என்ன பண்ணுவோம்? படிக்கிறது. நாய் பொண்ணு படிக்க போயிருக்கோம் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றது, தூங்குறது, இனவருத்தி பண்ணுறது, 4வது தன்னை தற்காத்துக்கிறது. இந்த 4ம் மிருகங்கள் செய்யும்போது விஜய் மாதிரியே செய்யாதா? நீங்கள் மங்களை போட்டு சாப்பிடுங்க, அது வந்து வெளியில் இருக்க மங்கள் போட்டு சாப்பிடும். நம்ம வந்து வீட்டில் வந்து ஏக்கம் தட்டி தூங்குவோம், அது வெளியில் வந்து சாதாரண இயற்கை காற்றில் தூங்குவோம். நம்மளும் பிள்ளை பெற்றுக்குவோம், அதுவும் வந்து எங்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்குவோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து நாம் இருவர் நம்மளுக்கு ஒருவர் கட்டுப்படுத்துட்டாங்க. அதுக்கு கட்டுப்பாடெலாம் கிடையாது. அதே போல் நம்மளும் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு நம்மளும் வந்து பாதுகாப்பாக இருப்போம், அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். கிட்ட போயிட்டு ஒரு சாதாரண ஒரு எறும்பு கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு கை வச்சிங்கன்னா எறும்பு வந்து தொட்டு கொடுத்துப்போமா? ஏக்கா விஜய்ஸ்ரீ அக்கா நீ வந்திருக்க, அவனுக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் சொல்லுமா? அது கடிக்கும். அதாவது முடிஞ்சதுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாமே அது இங்கே ப்ரொடெக்ஷன் பண்ணும். அப்போ நம்மளும் வந்து சாப்பிட்றது, தூங்குறது, இனவருத்தி பண்ணுறது, நம்மளும் பார்த்து தற்காத்துக்கிறது, இந்த 4க்கும் செஞ்சுருந்தா நம்மளுக்கும் மிருகத்துக்கு எந்த வகையான வித்தியாசம் கிடையாது.
ஓகேவா? தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே ப்ரோ, வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கணும். நம்ம மனித பிரிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அரிது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, விஜய் சொல்லுங்க. தமிழ் ஸ்கூலா, மலையாள ஸ்கூலா, சீன ஸ்கூலா, ஹிந்தி ஸ்கூலா, இங்கிலீஷ் ஸ்கூலா? சொல்லுங்க சொல்லுங்க வந்துச்சு. நீங்க அரிது சொல்லுங்க. அரிது அப்புறம் நான் இந்த தாமஸ் பிறக்கிற அரிதா? அரிது பாருங்க. மதியம் உங்களுக்கு ஒரு நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? பாட்டியா? பாட்டி சொல்கிறாங்க. அரிது மானிடனாய் பிறந்தது அரிது. வாட் மீன்ஸ் மானிடம் வந்தது? மானிடனா மனிதன். ஓகேவா? மனுஷனா பிறகு ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஏன் கஷ்டம் சொல்கிறாங்க? அவையே படிக்க மூளை இதாயிடுச்சா? ஏன் அவங்க மனுஷன் பிறகு கஷ்டம் சொல்கிறாங்க? நம்ம நிறைய பேர் ஒன்று நினச்சிக்கிறோம், ஐயோ நம்ம வந்து 7 ஜென்மம் தான் இருக்குது, 7 பிரிவு தான் இருக்குது. பிரபு கதை பேசுறீங்க, 7 பிரிவு தான் நினைக்கிறோம். இந்த 7 பிரிவு இது உண்மையா? பாட்டி சொல்லுங்க, எத்தனை பிரிவு இருக்கு? 7 பிரிவு நம்ம எப்படி நம்மளே கற்பனையில் சொல்லலாம். இப்போ பாட்டி கேட்டுட்டு போடுங்க. நீயா ஒரு கதை போடுறீங்க, 7 ஜென்மம் இருக்குண்ணே. 7 ஜென்மத்துக்கு யாரு சொன்னா? ஒரு ஜென்மத்துக்கு யாரும் சொன்னதுக்கா? 7 ஜென்மம், 1 ஜென்மம், 2.5 ஜென்மம், 2.25 ஜென்மம்லாம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கலியுகத்தில் சங்கராச்சாரியராக வராரு. கலியுகத்தில் அப்படி வாங்க சங்கராச்சாரியராக வரக்கூடிய சிவபெருமான் என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜட்டரே சயனம், ये संस्कारे बहुदुष्कारे कृपया पारे पारे मुरारे. முராரின்னு என்ன அர்த்தம்? அப்பா இங்க வாங்க, உட்காருங்க, கம் பாரி முராரின்னா என்ன அர்த்தம்? புனரப்பி மரணம். புனரப்பி மரணம் என்னது? மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கிறோம், மீண்டும் மீண்டும் நம்ம இறக்குறோம். எத்தனை பிறவி நம்மளுக்கு தெரியாது. மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் இறக்குறோம். அதனால வந்து 7 பிறவி, 2 பிறவி, 3 பிறவி கிடையாது. ஓகேவா? ஒன்று வந்து நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்குது. நம்ம வந்து இறந்துட்டா எங்கள் அம்மாவே திருப்பி பிறந்தாங்க, எங்கள் அப்பாவே திருப்பி பிறந்தாங்க, திருப்பி நானே மனசுதான் பொறுப்பேன், திருப்பி இதே தாமஸ் இந்த தாமஸ் தாங்கி நான் பொறுப்பேன். யாராச்சும் எழுதி கொடுத்துருக்காங்களா? பேசுவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க. சிவபுராணம் சொல்லப்படுது. புல்லாகி புழுவாகி பூடாகி பல்விருகமாகி பாம்பாகி. தமிழ் ஸ்கூலா பொன்மன் நோ ரிசைட்டிங் இதை வாட்டா சிவபுராணமா? சரி சரி. புல்லாகி புழுவாகி பூடாகி பல்விருகமாகி பாம்பாகி பேயாகி பல அசுரராகி எல்லா பேரும் நான் பிரிந்து முடிச்சேனே அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி மனசன் எங்கேயாச்சும் அந்த வாரத்தில் பாரு மனசனே வந்திருக்காது. ஒரே ஒரு பிறவி தான் மனுஷ பிறவி. புரியுதா பிரபா? இந்த ஒரு மனுஷ பிரிவு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறையா மிருகப்பிரிவை கடந்து வந்திருக்கோம். கிடைச்சா மாடா பசுவா பிறந்த பிறகுதான் நம்மளுக்கு அடுத்த பிரிவு வந்து என்னது? மனித பிரிவி. அடுத்து திரும்பி மனச பிரிவு கிடைக்குமா? எங்காச்சும் டேக் எழுதி ஒட்டிருக்காங்களா? கிடைக்காது. மனச பிரிவு கிடைக்காது. மனசு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நம்ம வந்து எந்த வகையான பாவ காரியங்கள், எந்த வகையான தப்பு பண்ணாம பகவானுடைய நாம சொல்லி இருந்தா திருப்பி செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். எல்லாம் பாவத்தையும் செஞ்சுட்டு திருப்பி மனசுனா பிறக்க முடியாது. அப்ப மிருகங்களா இருக்கிறது, அடுத்து பசுவா இருக்கிறதுக்கு அவங்க எப்ப சான்ஸ் கிடைக்குது? நிறைய பேர் இன்னும் நினைக்கிறாங்க, செடியை போதுச்சுன்னா அது செடியாவே தான் இருக்கும், பேயா போனது அது பேயா தான் இருக்கும். கரடியா அப்ப கரடி ரூபத்துல கரடியா இருக்கக்கூடிய அது அதோட இதயத்துல என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? எல்லாத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மா தெரியுமா என்னது? ஆத்மா, வாட் இஸ் ஆத்மா? என்னது? அஸ்வினா, தர்ஷினா, எல்லாம் தர்ஷனா. ஓ தர்ஷனா. Your name? Jaishnevi. Jash. What is short name? Jash. Jash, huh? ஷோர்ட் என்ன கூப்பிடுவாங்க? ஜஸ்ட் மேல விளங்குது. ஷோர்ட் என்ன கூப்பிடுவாங்க? ஜஷா. ஜஷா கூப்பிடுங்க. ஓகே. which standard படிக்கிறீங்க? என்ன ஸ்டாண்டர்ட்? 3யா? வெரி குட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா செடி இதெல்லாம் இருக்குது. செடி இருக்குது, மீன் இருக்குது, பூனை இருக்குது. இதெல்லாம் வந்து ஊர்
லிவிங் என்டிட்டி. கரெக்டா? எல்லாமே ஒரு ஜீவராசி. இந்த எல்லா ஜீவராசியும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு பாட்டிமா? ஆத்மா இருக்கு. ஆத்மானா வந்து என்னது? ஆத்மா என்னது? விஷயம் வந்து பாட்டி பாருங்க சிரிச்சு முடிச்சிட்டாங்க. ஆத்மா என்னது? நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல மாட்டேது, தமிழ் மொழிபெயர்ப்பு கேட்டேன் நானு. ஆத்மா என்ன பிரபு சொல்லுங்க. வாட் இஸ் த சோல்? ஜஸ்ட் சொல்லுவா. உடம்பு இல்லாத ஆத்மா என்னது சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. குருகுல் டீம் லீடர் சொல்லுங்க. சொல்லுங்க. குருக்கள் டீச்சர் முடிக்கிறேன் கதையை. விட்டுடலாம், உங்களை விட்டுடலாம் வந்து. ஆத்மா ஆத்மா என்ன என்ன மாதிரி? ஆத்மா என்ன அது? ஸ்ரீமதி ஆத்மா என்னது? ஆத்மானா பகவானுடைய ஆன்மீக சக்தி. ஓகேவா? அது வலிக்குதா? நான் அடிக்க யார் படிக்க போறா? ஆத்மானா என்னது? வாட் இஸ் ஆத்மா? த ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க். அண்டர்ஸ்டாண்ட்? ஆத்மீக பகவானோட சக்தி. ஆத்மா வந்து வேறு யாரும் நம்ம தான் ஆத்மா. இப்போ நான் வீட்டில் வரும்போது முடியல சீவிங்களா இல்லையா, சட்டெலாம் பிடிங்களா இல்லையா? இந்த பாடி வந்து இட்ஸ் அ டெம்பரவரி. இந்த பாடி வந்து டெம்பரவரி. இதே பாடி இறந்து போச்சுன்னா உள்ளுக்குள்ள ஆத்மா வெளியாயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இப்போ அப்பா வந்து இருக்கிறாரா? இப்போ சுரேந்திரன் தானே? ஸ்ரீதரன் இல்ல எல்லாம் இந்திரனே வருதா? ஸ்ரீதரன் வந்து மிஸ்டர் ஸ்ரீதரன் அவர் வந்து அப்பா வந்து அவர் வந்து இருக்கிறாரா இறந்துட்டாரா? இறந்துட்டாருன்னு சொல்றது மக்கள் வந்து யாரு சாஸ்திரம் படிக்கல அவங்க சொல்ற பதில் பிரபு. ஸ்ரீதரன் என்பவர் வந்து இருக்கிறாரா இறந்துட்டாரா? அவர் உடல் போயிடுச்சு. ஆத்மா இருக்கு. ஆத்மா வந்து வேற பாடி எடுத்திருக்கு. இப்ப ஸ்ரீதரனுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. அவர் வேற ஜோன்ல வேற இதுல இருப்பாரு, அவர் வேற பாடியில் இருப்பாரு. ஓகேவா? உங்களுக்கு நீங்க அவருக்கு வந்து அப்பாவை என்ற கடமையில நீங்க வந்து தவசம் திதி செய்றீங்க. ஓகே, பட் அவர் வந்து வேற உடம்பு எடுத்திருப்பாரு. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல் சட்டை போறோம், வீட்டில் போற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து வேடி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு போக முடியுமா? ட்ரெஸ் மாத்திரமா இல்லையா? கம்பெனி போன ட்ரெஸ் மாத்திரமா இல்லையா? நர்ஸ் ஆகணும், நர்ஸோட ட்ரெஸ் போடுறோமா இல்லையா? இப்போ வந்து இதே போடுற அந்த பஞ்சாபி இதே வேஷ்டி நம்ம எல்லாம் போக முடியாது. அப்போ ட்ரெஸ் மாற்றிட்டே இருக்கும். அதே போல தான் இந்த உடம்போட ட்ரெஸ் முடிஞ்சோன்னே நம்ம அடுத்த உடம்போட ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிறோம், வேற உடம்பு எடுக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள். அதனால தான் அடுத்தடுத்த பிரிவு இருக்கு. ஆனால் நம்ம அடுத்த பிரிவு மனசுனா கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை வச்சு தான் அடுத்த உடம்பு. புரிதா? விஷயம் இந்த பிரிவில் தான் நீங்கள் மனசை பிரிவு வைக்கிங்க. இந்த ஒழுங்கா பயன்படுத்திட்டீங்கன்னா நம்ம அடுத்த பிரிவு வந்து பகவான் லோகத்துக்கு போகலாம். இல்லை நான் வந்து என்ன வேணாம் பண்ணுவேன், அப்படி பண்ணலாம், யாரும் தடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த பிரிவுக்கு உண்டான அடுத்தடுத்த பிரிவில் நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இன்னும் நிறைய பேர் கேள்வி கிடைச்சா. அப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் நல்லா தான் சாமி கும்பிட்டேன், எனக்கு துன்பம் வருது. நிறைய பேர் கேட்பாங்க, நல்லா தான் விளக்கு ஏற்றினேன், 3 வேளை சாமி கும்பிட்றேன், 30 வேளை குளிக்கிறேன், 40 தடவை வந்து பகவானுக்கு பூஜை போடுறேன், ஆனால் எனக்கு மட்டும் எனக்கு துன்பம் வருது கேட்குறாங்களா? இல்லை கல்யாணம் வருது ஏன் கேட்குறாங்க? ஹரிகிருஷ்ணா வருது, வாங்க கம் கர்மா. ஹரிகிருஷ்ணா கர்மானா வந்து என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, இது ஏன் வந்து நம்ம வந்து இவ்வளோ நல்லது செய்கிறோம், இவ்வளோ சாமி கும்பிட்றோம், ஏன் அவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்க, ஏன் ஒன்று நடக்குது? கல்யாணம் வந்து சொல்லுங்கள், கல்யாணம் வந்து சொல்லுங்கள், இவ்வளோ சாமி கும்பிட்றோம் எல்லாம் வருது, ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதாச்சும் உங்க கூட கேட்குறேன். சரி சொல்லுங்க பாட்டிமா சொல்லுங்க. என்ன தியாவா? நீங்க மகனை பேரனை பாக்காதீங்க, நீங்க தான் 30 நாள் பாக்குறீங்களா? நம்ம ஏன் வந்து நல்லது பண்றோம், கல்யாணம் சாமி எல்லாம் கும்பிடுறோம், ஏன் நமக்கு துன்பம் வருவா? என்ன காரணம்? காரணம் என்னன்னா பாட்டிமா, நம்ம பண்ற நல்லது வந்து இந்த பொருளை பண்றோம், நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான் பண்றோம், ஏன் துன்பம் வருது? ஏன் பிறக்கும் போது ஒரு பிள்ளை ஊனமா பிறகுது, ஏன் கண்ணு எல்லாம் பிறகுது, ஏன் காது எல்லாம் பிறகுது?
அது போன ஜென்மத்து இது என்னவோ. போன ஜென்மம் இதுதான், இதுவும் கிடையாது. வந்து செய்ய 2 வகை இருக்கு, ஆகர்மா அண்ட் வீகர்மா. ஆகர்மானா வந்து என்னன்னா சாஸ்திரத்துல சொன்னதை செய்யறது. ஓகேவா? இப்ப டிராஃபிக் லைட்ல பச்சை போட்டுருக்கு, பச்சை போட என்ன பண்ணணும்? டிராஃபிக் லைட்ல பச்சை போட்டு என்ன பண்ணணும்? பச்சை பச்சை போட்டா நிப்பாட்டிடணும். பாட்டி ஓகே. காடி ஓட்டல பரவாயில்ல பாட்டிமா, காடி உட்காந்து போறீங்களா? பச்சைனா போனோம், சோப்புனா நின்றுணும், மஞ்சள் ஸ்லோ டவுன் பண்ணணும். ஓகே. ஆனா இப்ப வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி பச்சை நின்றுணும், சோப்புனா போகணும்னு செஞ்சா என்ன என்ன நடக்கும் பாட்டிமா? இருங்க, அந்த மாதிரி என்ன நடக்கும்? நம்ம பச்சை வந்து நின்றுட்டோம், போற வேண்டிய ரோட்டை நின்றுட்டு சோப்பு வந்து நிக்க வேண்டியது போயிட்டு இருக்குன்னா என்ன நடக்கும்? மேல என்ன புகை மண்டலமா இருக்கு, அங்க போய் வேண்டியதான். அப்படின்னா வந்து ஒண்ணு சாமம் கிடைக்கும், ஆனா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? அதே போல வந்து அதுக்கு மாதிரி தான் நம்ம வந்து சாஸ்திரம் சொல்லுத செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அது பேரு வந்து ஆகர்மா. ஓகேவா? அதனால நம்மளுக்கு வந்து அடுத்த பிரிவில் இல்லை அந்த பிரிவில் நம்மளுக்கு நிறைய புண்ணியங்கள் நடக்கலாம். நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு வந்து சில சமயத்தில் ஒரு உதவிகள் கிடைக்கலாம். தெரியாமலே திடீர்னு ஐயோ நான் இது பார்த்துட்டு இருந்தேன், நான் நினச்சிருந்தேன், ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சா என்ன நடக்குதா இல்லையா? திடீர்னு நான் உதவி கிடையாது இல்லையா? அது மட்டும் சந்தோஷமா எடுத்துக்கணுமா இல்லையா? திடீர்னு ஐயோ நான் வந்து டயர் பமைச்சிட்டாச்சு நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. நான் நடுராத்திரில வந்து எண்ணெய் முடிஞ்சிருச்சு, மோட்டர் தள்ளிட்டு போயிருந்தேன், திடீர்னு பார்த்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இது நடக்கும்போது சந்தோஷமா எடுத்துக்கணுமா இல்லையா? அதே போலதான் இன்னொரு சைடு இருக்கு. ஒரு நாணயத்துக்கு ஒரு காசுக்கு எப்படி தலையும் பூ 2 சைடு இருக்குமோ, இப்ப பூ பார்த்தாச்சு, இப்ப தலையை பார்ப்போம். அதாவது ஆகர்மா, வீக்கர்மா. வீக்கர்மா என்னதுன்னா நம்ம செய்த கெட்ட விஷயங்கள், பாவ விஷயங்கள். ஓகேவா? அது என்ன பண்ணுனா பாவ விஷயங்கள் உடனே வந்து நம்ம தாக்கிடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம நடுறோம். ஓகேவா? நீங்கள் பிளான் 1 சீட்லாம் பார்த்துச்சு உடனே க்ரோ பண்ணிடுமா, உடனே ஃபுட் கொடுத்துருமா? என்ன பண்ணும்? நட்டுருக்கீங்களா? செடி நட்டுருக்கீங்களா? வாட் செடி? துளசி. வெரி குட்ல. உங்கள் பேர் நான் கை தட்டுக்கணும் உங்களுக்கு. பாட்டிமா துளசி நட்டுருக்காங்க. அப்போ என்னன்னா நம்ம செய்த பாவக்கரைங்கள் விதை வடிவில் இருக்கும். ஓகேவா? இந்த பிறையில் விதைச்சிட்டோம். சில செடி வந்து அப்போவே முளைச்சி காய் வந்து நம்ம பழம் கொடுத்துரும். சிலர் வந்து விதைச்ச பிறகு அது கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு அப்புறம் மரமாகி அப்புறம் பூ காத்து அப்போதான் வந்து நம்மளுக்கு பழம் கொடுக்கும். உதாரணம் வச்சுக்கங்க, மகாபாரதத்தில் யுதிஷ்டர் இருக்கு, சரி கண்ணு தெரியாது துருதராஷ்டிரர். மகாபாரத துருதராஷ்டிரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கண்ணே தெரியாது, பிரிவிலே வந்து குருடு. அப்ப அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, கிருஷ்ணா மகாபாரதம் நடந்து முடிஞ்சிருச்சு, என்னோட 100 பிள்ளைங்களும் செத்து போயிடுச்சு, நானும் குருடா பிறந்தேன், எனக்கு வந்து 100 பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனா 100 பிள்ளைங்களும் வந்து செத்து போச்சு, இது என்ன, ஏன் எனக்கு இது மாதிரி நடக்குதுன்னு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு 100 பிறவிக்கு 50 பிறவிக்கு முன்னாடி நீ வந்து என்ன பண்ணியதுன்னா, நீ வந்து ஒரு வேடனா இருந்த தேன், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண, ஒரு 100 குருவிகளுடைய கண்ணா வந்து என்ன வந்து கண்ணுதுறேன் 100 குருவிகளுடைய அவர் கண்ணை வந்து குத்திருப்பாரு, அது வேடனா இருந்து. அப்ப அதுக்கு தான் நீ இப்ப அனுபவிக்கணும். அப்ப அவர் கேட்பாரு, 100 பிறவிக்கு 50 பிறவிக்கு முன்ன அப்ப மறுபிரிவில என்னை தண்டிச்சிருக்கலாமே, கட்ட இல்லையா? மறுபிரிவு தண்டிச்சுக்கலாமா இல்லையா? ஏன் 50 பிரிவு என்னை தண்டிக்கிறேன்னு பாட்டி சொல்லுங்க. ஏன் 50 பிரிவு என்னை தண்டிச்சாரு பகவான்? நான் சொல்லுவா இல்ல, உங்க மனசுல என்ன சொல்லலாம்ல ஐடியா. அப்பதான் தூக்கம் வராது, அப்ப போரிங் கிடையாது. அதான் ஏன்னா நீ வந்து 100 பிள்ளைங்க வந்து உனக்கு வந்து பிறக்கணும்னா நீ வந்து மனுஷ பிரிவு முதல் எடுக்கணும். அப்புறம் அந்த மனுஷ பிரிவு நீ சத்திரனா இருக்கணும். ஏன்னா சத்திரனா அந்த காலத்துல வந்து நிறைய பிள்ளைங்க பத்தி முடியும், சத்திரனா சண்டை போடுறவங்க. அப்போ நீ சத்திரனா ஆகுறதுக்கு உனக்கு வந்து நிறைய புண்ணிய கர்மாக்கள் நான் கொடுத்தோம். நிறைய புண்ணியம் செஞ்சு 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 உன்னை சத்திரன லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். அங்க கொண்டு வந்து 50 பிரிவுக்கு முன்னுக்கு செஞ்ச அந்த தண்டனைய அதை அனுபவிக்கிறதுக்கு இப்ப நான் உன்னை அடிக்கிறேன். புரியுதா?
புரிஞ்சா நான் சொன்னது? நம்மளுக்கு நல்லது கெட்டது நடக்குது எல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகள், நம்ம செய்த செயல்கள் தான். நீ 50 பிரிவில் நீ வந்து புண்ணிய கர்மங்கள் சேர்த்து நீ சத்திரனா வந்த பிறகுதான், பிறகு இந்த சத்திரன இடத்துல உனக்கு 100 பிள்ளைகளை கொடுத்து, பிறகு 100 பிள்ளைங்களை உனக்கு சாவடிச்சு, பிறகு வந்து உன் கண்ணை வந்து கூடாக்குனுது. அப்போ இவ்வளோ டைம் எடுக்குமா? அப்போ சொல்றாரு, ஒரு கர்ம வினைக்க ஒவ்வொரு பாவக்காரிங்க நீங்கள் போன பிரிவு செஞ்சு கிடைக்காது. மேபி நீங்கள் 50 பிரிவுக்கு முன்னே, ஒரு 49 பிரிவுக்கு முன்னே, ஒரு 100 பிரிவுக்கு முன்னே, 150 பிரிவுக்கு முன்னே. அதனால பகவத்கீதை என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே முடியணும்னா பகவானோட நாமத்தை ஜெபம் பண்ணணும். என்னது சொல்லுங்க, நாமம் சொல்லுங்க. என்னது அது நாமம் தெரியுமா? பாட்டி சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவா? அது எங்களுக்கு கூப்பிடுற பேரு. மந்திர பேர் என்ன? மந்திரம் அது எனக்கு எவ்வளோ பண்ணாலே அது வாயா சொல்லுறீங்களா? நான் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எஸ், இந்த நாமத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய சொல்கிறோமோ நம்மளோட மனது வந்து தூய்மை அடையும். அந்த மனது வந்து தூய்மை அடைஞ்சிச்சுன்னா எல்லா கர்மாக்களும் பாவங்களும் முழுசாக முடிஞ்சிடும். எல்லா பாவங்களும் நம்மளுக்கு வந்து இந்த முடிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த பிறவி வந்து பகவான்கிட்ட போகிறதுக்கு நல்ல நற்கதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் உள்ளவங்க இல்லை இவங்க தான் இவங்க சொல்லணும்னு கிடைக்கிறாங்க. அப்படி கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதா பாட்டிமா? அதனால் வந்து எல்லாரும் சொல்லுங்கள், நாம் வந்து சொல்லுங்கள், எனது மனதை தூய்மைப்படுத்திக்கிங்க. பிறகு வந்து இந்த லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக்குங்க. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஜோனில் போயிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் வண்டர்ஃபுல் உலகம் கிடையாது. ஓகேவா? நான் அன்றைக்கி கூட ஒரு சொன்னேன், 2030, 31 முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? தண்ணியோட பஞ்சம் மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. ஓகேவா? தண்ணியோட பஞ்சம், வாட்டரோட மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட போகுது உலகத்தில். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, இன்னும் வைரஸு கோவிடோட அப்பா வர போகிறாராம். கொரோனா வந்துச்சு படி தெரியுமா? கொரோனாவோட அப்பா வர போகிறாரு. ஒன்றும் பெரிய வைரஸ் இறக்க போகிறாங்களாம். அப்போ ஒன்று நிறையா இன்னும் அந்த உலகத்தில் என்னென்ன கஷ்டங்கள் வரப்போது இல்லை. நீங்கள் பரவாயில்ல பாட்டி, உங்கள் காலங்கள் வசந்த காலம் நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சிட்டிங்க. இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து இந்த உலகம் எப்படி இருக்க போது இல்லை. அதனால் வந்து இருக்கிற இந்த பிறவியை வந்து நல்லபடியாக நம்ம பயன்படுத்தி பகவானோடைய திருவடி பார்த்து அடையணும்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஓகேவா? அதனால் நம்ம வந்து இந்த வாய்ப்பு கொஞ்ச நேரமா நான் முடிச்சுடுறேன், கொஞ்ச நேரம் இருங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பகவான் நாமம் சொல்லுங்கள், பகவான் கீர்த்தம் பண்ணுங்கள். ஓகேவா? தினமும் சொல்லுங்கள். நம்ம வந்து வெள்ளிக்கிழமை நம்ம ப்ரோக்ராம் நடத்துகிறோம். வாங்க போடுவோம். உங்கள் காஸ்டையும் மாற்றி போட்டே வர்றதுக்கு அதனால வந்து அன்னாடிக்கு பகவான் நாம சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாம சொல்வீர்களா? நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, அதோடு சேர்ந்து பகவான் நாம சொல்லுங்க. இந்த வாழ்க்கை என்ற இந்த மிகப்பெரிய ஒரு அருமையான இந்த மனித பிரியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நம்மளும் மிருகம் மாரி நம்ம இருந்து இப்படியே வாழ்க்கை கழிச்சு ஒரு தவக்கள் செத்து போணுச்சுன்னா ஏன் செத்து போகுதுன்னு தெரியாது. அன்றைக்கி நான் நேற்று கூட கிளாஸ் சொல்லியிருந்தேன். நான் கம்பெனியில் ஒரு அக்கா சொல்கிறாங்க, எதுக்கு தான் மனுஷனாக போகிறது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இந்த மனுஷனாக போகிறது எதுக்கு தான் போகிறதுனா பேசாமல் வந்து மிருகமாக கூட இருந்துக்கலாம். அவன் கேட்டேன், வீட்டில் அண்ணன் கூட சண்டையாக இருக்கான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் 2 நாளாக ஒரே சண்டை, இதே அடுத்த வாரம் வந்து 2 பேரும் ராசி ஆயிடுவீங்க, அப்போ இதே வந்து சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அது அப்படி இழுத்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து இந்த மனுஷ பிரிவை வந்து நிறைய வந்து ஒவ்வொரு பிரிவை வந்து நம்ம வந்து நிறையா வந்து என்னென்னமோ கலந்து பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா? ஒரு இஸ்லாத்துலேயோ ஒரு கிறிஸ்தவங்களையும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை வந்து எஜுகேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய புஸ்தகம் படிக்கிறதுக்கு, குரானியோ அல்குரான் படிக்கிறதுக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், சின்ன வயசில் சாமியார் ஆயிடாத, சின்ன வயசுலேயே சாமியார் ஆயிடாத சொல்ல வரோம். ரொம்ப படிச்சுட்டுனா சாமியார் ஆயிடுவோம்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இது எவ்வளோ கவலையான மனநிலை பாருங்க. அதெல்லாம் ஞாபகிங்க. இந்த ஒரு சமுதாயத்தில் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் வந்து
ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக நாலேஜ் இல்லைன்னா அந்த சமுதாயத்தை காப்பாற்றவே முடியாது. ஏற்கனவே காப்பாற்ற முடியல, நம்ம சமுதாயம் எங்கேயோ போயிருக்கு வேறு. அதனால் நம்ம சமுதாயம் காப்பாற்றினா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு ஆன்மீக கல்வி முக்கியம். ஒரு வாழைப்பழத்துக்கு பழம் இருந்தால் மட்டும் பத்தாது, வாழைப்பழம் தோலோடு இருக்கணும். அப்போ தான் அந்த பழத்தை யூஸ் பண்ண முடியும். உண்மையிலேயே பாட்டி, வெறும் பழம் மட்டும் இருந்தால் அது அழுகி போயிடும். அது தோல் வேணும். அந்த தோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீக கல்வி, கலாச்சாரம். ஓகேவா? அதனால் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீதரன் பிரபுவோடைய ஆத்மா வந்து 2வது வருஷம் தவசம் நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடைந்து அவர் இந்த பிரிவில் வந்து எந்த வகையான குற்றங்கள் பண்ணிட்டாலும் அவங்களோட பிள்ளைங்க வந்து பகவான் நாமத்தை, பகவான் பக்தி பாதையில் இருக்கிறாங்க. இவங்களுடைய புண்ணியங்கள் அவரோட தந்தையை போய் சேரட்டும். பிறகு அவர் எங்கே இருந்தாலும் அடுத்த பிரிவியில் வந்து ஒரு நற்கதி கிடைச்சி நல்லபடியாக இருந்து அவரும் பகவான திருவடி பாதத்தை போய் அடையணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதனால அவருக்காகவும் நம்மளுக்காகவும் கிடைச்சா ஒரு பகவான் நாம சொல்லி முடிச்சுக்கோ. ஹரே கிருஷ்ணா. நல்லா நல்லா சத்தமாக சொல்லணும். தம்பி உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. தர்ஷன் சொல்லுங்க. தர்ஷன். நீங்கள் ஜஸ்விகா. ஓகேவா? எல்லாம் நல்லா உச்சா. ஜஸ்விகா, ஜஷ்னவி. ஓகே, ஜஷ்னவி எல்லாம் உற்சாகம் வந்துச்சு. ஓகேவா? எல்லாம் உற்சாகமாக சொல்லணும். எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? ஒன்று பொங்கலுக்கு பார்க்குறேன், இல்லை ஒரு தவசத்துக்கு பார்க்குறேன் உங்களையா, அவ்வளோதான். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சத்தம் அதாவது சாப்பாடு நல்லா இருக்குது. நல்லது இருக்குதுண்ணே, நல்லா இருக்குதுண்ணே. சாப்பாடு இருக்குது. இப்போ நல்லா உற்சாகமாக சொல்லணும். வீட்டில் அம்மா கிட்ட கோவப்பட கற்றுறீங்களா? சவுண்ட் போடுறீங்களா இல்லையா? சவுண்ட் போடுவாரா? சவுண்டில் பையன் வருதுண்ணே. அக்கா பையன் கற்றுவாங்களா? சவுண்டில் போடுவா. எப்படி கவுண்டர் போட பண்ணுங்க. அதனால் சத்தமாக சொல்லணும். மதிச்சு அது தொடங்க. நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? நீங்கள் இப்போ 4ஆம்தா? ஓகே, நல்லா சத்தமாக 1 2 3. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. हरिनाम संकीर्तन की जय, राधा माधव की जय, राधा गोपाल जी की जय, बलदेव सुभद्रा महाराज की जय, श्रीला प्रभुपाद महाराज की जय. हरे कृष्णा. Thank you so much. Okay, எல்லாரும் வந்து ரொம்ப நன்றி. சாப்பாடு பிரசாதம் நிறைய இருக்கு, சாப்பிட்டு